இந்த பழம் என்ன வடிவம்? கோள வடிவம். இப்ப இந்த கோளத்தினுடைய வளைபரப்பு சரியா, அடுத்தது திண்ம அரைக்கோளத்தினுடைய வளைபரப்பு, அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆனா இதை செஞ்சு பார்த்து கத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு மறக்கவே மறக்காது. இந்த ஃபார்முலா என்ன ஆகாது உனக்கு? மறக்கவே மறக்காது. என்ன மிஸ் பண்ணணும்? சக்தி எல்லாம் கொண்டு வந்துருக்கிறேன், பழம் இருக்கிறதுக்கு தான் கவனிடாது. இப்ப இந்த பழத்தை நீ ஒன்னா இப்படி வச்சு வட்டம் போட்டு வரையலாம். புரியுதா? புரியுதா? இது வட்டம் வச்சு வரையலாம். இல்ல அப்படின்னா இத ரெண்டா அறுத்துட்டு இதுக்குன்னா வட்டம் வரைய கொஞ்சம் எளிமையா இருக்கும். அதுக்காக என்ன பண்ணிக்கலாம், இப்படி வச்சு நீ வட்டம் வரைஞ்சுக்கூடாது. வரைஞ்சாச்சா? எத்தனை வட்டம் வரையறேன்னு பாரு. ஒரு 4 வட்டம் வரையறாக்கா. எத்தனை வட்டம் வரையற? 4 வட்டம் வரைஞ்சுக்கலாம். நீ முழுசா ஆரஞ்சு பழத்தை வச்சு வரைய வேண்டாம், முழு ஆரஞ்சு பழத்தை வச்சு வரையலாம். இதுல இது கொஞ்சம் நீட்டா வரும். நமக்கு விளிம்புகள் எப்படி வருது கொஞ்சம் நீட்டா வரும். அதுக்காக நான் அரை வட்டமா வச்சு வெட்டி, மற்றபடி ஒண்ணு இல்லை. நீ முழு பழமா இப்படியே வச்சு வரைஞ்சினாலும் என்ன ஆகும்? அதே மாதிரி தான் வரும். அதே மாதிரி கரெக்டா? இப்ப நல்லா கவனி. இதுல இருக்க தோலை உரிக்கணும்டா. புரியுதாங்க? இதுல இருக்க தோலை உரி பார்க்கலாம். இப்ப இந்த தோல் வெளியில இருக்குதுல்ல, இப்ப இந்த கோலம் நான் பார்க்காம இல்லையா, அது வளைவரப்பு. இப்ப இந்த தோல் எங்க இருக்குது? மேல் பகுதியில் தான் இருக்கு, அந்த பரப்புல தானே இருக்குது. இந்த தோலை உரிச்ச தோலை என்ன பண்ண போறேன், இந்த வட்டத்துல நான் என்ன பண்றேன், அடுக்க போறேன். என்ன பண்ண போறேன்? அடுக்க போறேன். என்ன நடக்குது அப்படின்றத பாரு. சரியா? இது உரிமா. இப்ப கவனிடா. அடுத்துட்டா கொஞ்சம் இருப்பா பத்தாதுன்னா பரவாயில்ல. இதுல என்ன பண்ணலாம், நம்ம அடுக்கிப்பா. அடுக்கலாமா அடுக்க கூடாதா? அடுக்கலாமா அடுக்க கூடாதா? அடுக்கிப்பா. இடம் பக்கத்துக்காக நான் மாத்தி மாத்தி இருக்கேன். முழுசாவே உரிச்சிட்டாரு. இல்ல அடுக்கி பாத்தீங்கன்னா எத்தனை வட்டத்துக்கு அதை அடுக்க முடியும் அப்படின்னா 4 வட்டத்துல அடுக்க முடியும். இந்த தோள்களை இப்படி கரெக்டா நான் கொஞ்சம் இப்ப வீடியோக்காக கொஞ்சம் வேக வேகமா செய்யறேன். நீ வீட்டுல பொறுமையா அந்த வர்ற அளவுக்கு நீ வச்சு பாத்தீங்கன்னா எப்படி கிடைக்கும் உனக்கு? 4 வட்டத்துல இது என்ன ஆகும்? பொருந்தும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா புரியலையா? இது கொஞ்சம் அகலமா இருக்குல்ல, அகலம். சரியாடா? எத்தனை வட்டத்துல புரிஞ்சு இருக்குது? இது 4 வட்டத்துல இருக்கு. ஒரு வட்டத்தினுடைய பரப்பளவு என்னடா பண்ண? பையார் ஸ்கொயர். இதுக்கோ என்ன போட்டுக்கலாம்? பையார் ஸ்கொயர். இதுவே என்ன போட்டுக்கலாம்? பையார் ஸ்கொயர். இதுவே என்ன போட்டுக்கலாம்? பையார் ஸ்கொயர். ரைட்டா? ரைட் இல்லையா? அப்ப மொத்தம் எத்தனை பையார் ஸ்கொயர் இருக்குது? 4 பையார் ஸ்கொயர் இருக்குது. புரியுதா? அப்ப இந்த கோளத்தினுடைய, இந்த கோளத்தை சுத்தி தானே இருந்துச்சு இந்த தோல். இந்த கோளத்தினுடைய, திண்ம கோளத்தினுடைய வளைவரப்பு எத்தனை பையார் ஸ்கொயர்? 4 பையார் ஸ்கொயர். 4 பையார் ஸ்கொயர். புரியுதா? சதுர அலகுகள். மறக்க மாட்டாங்க. இப்ப நல்லா கவனி. இப்ப இது முழு கோலமா? இப்ப இது அரை கோலம் இல்லையா? என்னது? திண்ம அரைக்கோளம். அரைக்கோளத்துக்கு எத்தனை வட்டம் வருதுன்னு? 2. அப்ப அரைக்கோளத்தினுடைய, திண்ம அரைக்கோளத்தினுடைய வளைவரப்பு எத்தனை பையார் ஸ்கொயர்? 2 பையார் ஸ்கொயர். 2 பையார் ஸ்கொயர் சதுர அலகுகள். ரைட்டா? அடுத்து நல்லா கவனி. இந்த அரைக்கோளத்தினுடைய மொத்த பரப்பு, அரைக்கோளத்தினுடைய மொத்த பரப்பு, திண்ம அரைக்கோளத்துக்கு வளைவரப்பு எத்தனை பையார் ஸ்கொயர்னு சொன்ன? 2 பையார். இப்ப மொத்த பரப்பும் போது இங்க ஒரு வட்டம் வருது. இப்ப நம்ம புரியறதுக்காக இது மேல சும்மா வச்சு பாரு. நீ இது இதுல வருதா அடங்குதா அடங்கலையா? அப்ப இந்த பையன் 2 பையார் ஸ்கொயர் ஏற்கனவே இந்த தோல் இங்க இருந்துச்சா? இப்ப இந்த ஒரு பையார் ஸ்கொயர் மேல வச்சு பாத்துட்டோமா? அப்ப அரை
திண்ம அரைக்கோளத்தினுடைய மொத்த புறப்பரப்பு எத்தனை பையார் ஸ்கொயர்? சதுர அலகுகள். அப்ப கரெக்டா படபட நம்ம சொல்லிடலாம். சொல்லலாமா சொல்லக்கூடாதா? என்னன்னு சொல்லிடலாம். திண்ம கோளத்தின் வளைபரப்பு 4 பையார் ஸ்கொயர், திண்ம அரைக்கோளத்தின் வளைபரப்பு 2 பையார் ஸ்கொயர், அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு 3 பையார்